அவனே அவன் தலையில் மண்ணை போட்டுக்கிறான்னு உங்களுக்கு தெரியல. சொல்லுங்க, he keeps his word. Number three, he is very true to his word. எல்லாம் வேறு சொல்லுங்க, என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ யோசித்து பார்த்தீங்களா? அதில் உண்மையாக இருக்கிறார். என்ன பார்த்து எழுதலை, இதை பார்த்து நான் வாழணும் எழுதியிருக்கிறார். என்ன பார்த்து எழுதினார்? என்னங்க இதை பார்த்து எழுதினார்? என்னங்க மொழி எப்படி எழுதுகிறோம்? திருப்பி கொடுப்பாங்கன்னா என்ன அப்படி பார்க்குறீங்க? மொழி எப்படி எழுதுகிறோம்? கொடுப்பாங்க எழுதுகிறோம். ஆனால் இவர் கொடுப்பாங்க எதுவுமே எழுதி வைக்கல. அப்படி நல்லா தெரியும், என் பையனால் முடியாது, ஆனால் அவர் எழுதி வைத்திருக்கிறார். He promised. யோசித்து பாருங்க, என்னால் முடியாது, I cannot repay. என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு? ஒன்றுமில்லை என்னிடத்தில். ஆனால் கொடுக்க ஒன்றும் இல்லாவிட்டா கூட எனக்கு ஏராளமான தந்திருக்கிறார். சொல்லுங்க, ஏராளமாய் தாராளமாய். சொல்லுங்க, இஸ் ட்ரூ டு இஸ் வேர்ட். வார்த்தை ரொம்ப உண்மை உள்ளவன். இன்னைக்கு உண்மை இல்லாத கணவன், உண்மை இல்லாத மனைவி, உண்மை இல்லாத பிள்ளைகள், உண்மை இல்லாத உறவுகள், உண்மை இல்லாத நட்புகள், இதுக்கு மத்தியில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அநேக குடும்பங்களில் மனைவி உண்மை இல்லை, கணவன் உண்மை இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை இல்லை, உறவுகள் உண்மையாக இல்லை, நட்புகள் உண்மையாக இல்லை. புரியுதா? இளையகுமாரனுக்கு அன்றைக்கு உண்மையாக இருந்தான், ஆனால் அவன் செலவழித்த பின்பு உறவுகள் பிரிந்தது, நட்புகளும் பிரிந்தது, பிரியாத ஒருத்தர் கூடவே இருந்தார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலக மாயை, உறவு மாயை, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் மாயை சொல்லுவாங்க. இன்னைக்கே பேசுவாங்க, நீ இல்லைனா நான் இல்லை, நீ செத்துட்டா நான் செத்துருவேன். இதெல்லாம் பிளாக்மெயில், சினிமா வசனங்கள் இதெல்லாம். சொல்லுங்க, இஸ் ட்ரூ. முதிர் வயது வரை, என் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு நான் கல்லறைக்கு போறேனே, அது வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யார் உண்மை உள்ளா இருந்தாலும் யோசித்து பாருங்க, பிள்ளைகள் உண்மை இல்லை. இன்னைக்கு நம்புறோம், இந்த பிள்ளை என்னை வளர்க்கும், இந்த பிள்ளை என்னை காப்பாற்றும், இந்த பிள்ளை எனக்கு உதவியாக இருக்கும், ஆதரவாக இருக்கும், முதிர் வயசில் அன்பா என்னோட பேசும். இல்லை, பட் காட் சேஸ் ஐ ஆம் ட்ரூ டு மை வேர்ட். எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லாருக்குமே இந்த உறவுகளுக்காக செலவழிக்கிற நேரங்களை ஆண்டவருக்காக செலவு பண்ணுங்க. வெளிப்படையாக பேசுகிறேன், உங்கள் சொந்த பிள்ளைகளுக்காக செலவழிக்கிற நேரத்தை கர்த்தருக்காக செலவு பண்ணுங்க. அந்த பிள்ளை என்ன நான் சொல்லும், எல்லாரும் செய்கிறதா நீ பண்ணன்னு சொல்லும். அது உன் கடமை. இன்னும் பெருசாக பண்ணிட்டேன். ஒரு தாய் என்ன செய்யணும் அதான் செய்யும். ஆனால் இவர் அப்படி இல்லை. நீ செய்த சின்ன சின்ன காரியங்களை கூட God records. பிலிப்பியரில் போட்டு கடைசி வசனத்தில் ஒரு சின்ன சின்ன செய்கை கூட பலன் பெருகுமா. உங்கள் கணக்குக்கு இது கணக்கிலே வைக்காது. ஒன்று சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பூமியில் யாருமே